வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் தட்டுப்பாடு ஏற்படாது என அறிவிப்பு. விரைவில் ஆரம்பமாகும் விமான சேவைகள். இஸ்ரேலுக்கு செல்ல விரும்பும் இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு. சுட்டுக் கொல்லப்பட்ட 2 இளைஞர்கள் இலங்கையில் இன்று காலை பயங்கரம். அணையா விளக்கு எழுச்சி பேரணிக்கு ஒன்று திரண்ட தமிழ் மக்கள். இலங்கைக்கு பயணம் செய்யும் ஆஸ்திரேலியர்களுக்கு பயண எச்சரிக்கை. உர இருப்புகளை மறைத்து வைக்கும் வர்த்தகர்கள் மீது கடும் நடவடிக்கை. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை சந்தித்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மகஜரும் கையளிப்பு. கோரா மாநாட்டை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம். வெளிநாட்டு ஆசை காட்டி 150 நபர்களிடம் 5 கோடி ரூபாய் மோசடி. கொழும்பில் சிக்கிய போலி முகவர். சேவையிலிருந்து விலகிய ஹொரணை கொழும்பு தனியார் பேருந்துகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். 2 மாத காலத்திற்கு தேவையான எரிபொருளை பெறுவதற்கான திட்டத்தை உறுதி செய்துள்ளதால் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை இருக்காது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்தார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்யவுள்ளோம். இந்த எரிபொருள் இறக்குமதி உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த காரணத்தாலும் இந்த நாட்டில் இன்னும் 2 மாதங்களுக்கு எரிபொருள் பற்றாக்குறை இருக்காது. அதன் பின்னர் எங்கிருந்து எரிபொருள் பெறுவது என்பதுதான் பிரச்சனை. பின்னர் போரின் தாக்கம் எரிபொருள் விநியோகத்தை பாதித்துள்ளதா என்பதை ஆராய வேண்டும். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சட்டவிரோதமாக எரிபொருளை பதுக்கி வைப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஜே ராஜகருணா மேலும் தெரிவித்துள்ளார். ஒக்டேன் 92 பெட்ரோல் பெருமளவு இறக்குமதி செய்யப்படுவது போர் நடக்கும் பிராந்தியத்திலிருந்து அல்ல. அந்த எரிபொருள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியாவிலிருந்து வருகிறது. ஒரே ஒரு இறக்குமதி ஓமானிலிருந்து செய்யப்பட்டது. அதுவும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் அந்த விநியோகஸ்தர்களிடம் பேசி அதை முழுமையாக உறுதி செய்துள்ளோம். டீசல் விடயத்திலும் அப்படித்தான், எந்த சிக்கலும் இல்லை என்றார். பல இஸ்ரேலிய விமான நிறுவனங்கள் டெல் அவிவ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து குறைந்த எண்ணிக்கையிலான சர்வதேச சேவைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். ஒட்டுமொத்த பாதுகாப்பு நிலைமையை பொறுத்து வழக்கமான சர்வதேச விமானங்கள் விரைவில் மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போது இலங்கையில் உள்ளவர்கள் இஸ்ரேலுக்கான விமான ஏற்பாடுகள் குறித்து அந்தந்த நிறுவனங்களுடன் சரிபார்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதிக தேவை காரணமாக ஒரே நேரத்தில் பல நபர்கள் பயணிக்க எதிர்பார்க்கப்படுவதால் பயணச்சீட்டுகளை பெறுவதில் தாமதம் அல்லது நெரிசல் ஏற்படக்கூடும் என்று நிமல் பண்டார கூறினார். டெல் அவிவ் செல்லும் விமானங்கள் அல்லது டெல் அவிவ் விமான நிலையத்தின் நிலைமை குறித்து மேலும் தகவலுக்கு அனைத்து தனிநபர்களும் இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த தடைகளை உடனடியாக நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. மெதனிய தொரபுலாஜ பகுதியில் துப்பாக்கி சூட்டு காயங்களுக்குள்ளான நிலையில் 2 இளைஞர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச்சூடு இன்று காலை நடந்துள்ளதாக தெரிய வருகிறது. உயிரிழந்தவர்கள் 25 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படுகிறது. துப்பாக்கிச்சூட்டின் நோக்கம், துப்பாக்கிச்சூடு மேற்கொண்ட நபர்கள் குறித்த விவரம் இன்னும் வெளியாகவில்லை. 3 சிறப்பு புலனாய்வு குழுக்கள் மித்தனிய போலீசாருடன் இணைந்து இது தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. இலங்கைக்கு பயணம் செய்யும் ஆஸ்திரேலிய நாட்டவர்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி இலங்கை செல்லும் ஆஸ்திரேலியர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனையில் இலங்கைக்கான பயண ஆலோசனையை மதிப்பாய்வு செய்ததாகவும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தொடர்ந்து அறிவுறுத்துவதாகவும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. உரையிருப்புகளை மறைத்து வைக்கும் வர்த்தகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார்.
ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் நாட்டில் உர பற்றாக்குறையை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாக தெரிவித்தார். சிறுபோகத்திற்கு நாட்டில் போதுமான உர இருப்பு உள்ளது. மேலும் 15,000 மெட்ரிக் டன் உரத்தை நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் ஆணையாளரை வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சந்தித்து தமக்கான நீதி கோரி மகஜரையும் கையளித்துள்ளனர். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற பொது அமைப்புகளுடனான கருத்தரங்கின் முடிவிலேயே ஆணையாளர் வோல்கர் டர்க்கை சந்தித்து மகஜரை கையளித்துள்ளனர். இந்த சந்திப்பில் வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகளான லீலாதேவி, மீனலோசினி, சரோஜினி, அரியமலர், சுகந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். பொறுப்புக்கூறலை உறுதி செய்யும் வகையிலான சர்வதேச விசாரணைக்கு வழி செய்யுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கோரியுள்ளார். ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரசால் திட்டமிட்ட வகையில் புரியப்பட்ட இனப்படுகொலைக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் பொறுப்பு கூறலை உறுதி செய்யும் உள்ளக பொறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது இன மேலாதிக்கம் மிகுந்திருக்கும் இலங்கை தீவில் சாத்தியமற்றது என்பதால் பொறுப்பு கூறலை உறுதி செய்யும் வகையிலான சர்வதேச விசாரணைக்கு வழி செய்யுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கோரியுள்ளார். நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருடனான சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை வலியுறுத்தியுள்ளார். இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கும் 47 உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் CV விக்னேஸ்வரன், திருமலை மாவட்ட ஆயர் நோயல் இமானுவேல், வனபிதா ஆம்ஸ்ட்ராங் அடிகளார், சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்டோரின் கையொப்பங்களுடன் அனுப்பப்பட்ட 2021/1/15 கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை மேற்கோள் காட்டி தனது கோரிக்கையை முன்வைத்த ஸ்ரீதரன் MP எழுத்துமூல கோரிக்கை ஒன்றையும் ஆணையாளரிடம் கையளித்துள்ளார். போரா மாநாட்டை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. போரா மாநாடு இன்று கொழும்பு கோட்டையில் உள்ள DR விஜயவர்தன மாவட்டத்தில் அமைந்துள்ள கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாடு 25 மற்றும் 27 முதல் ஜூன் மாதம் 5 வரை நடைபெற உள்ளது. அதற்கமைய குறித்த தினங்களில் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை மருதானை, டார்லி வீதி, காமினி சுற்றுவட்டத்திலிருந்து DR விஜயவர்தன மாவட்டத்திற்கு கொள்கலன் வாகனங்கள், கல், மணல் ஏற்றப்பட்ட டிப்பர் வாகனங்கள் உள்ளிட்டவற்றின் நுழைவு மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேபோல் 27 முதல் ஜூன் மாதம் 5 வரை காலை 7 மணி முதல் காலை 11:30 மணி வரை மற்றும் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 10 மணி வரையும் பம்பலப்பட்டி போரா முஸ்லிம் பள்ளி வாசலில் போரா மாநாடு நடைபெற உள்ளது. பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவில் உள்ள கிளென் ஆவர் திசைக்கு வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டு காளி வீதியில் உள்ள கிளென் ஆவர் பகுதிக்கு நுழைந்து கடற்கரை வீதிக்கு போக்குவரத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசார் தன்னை தேடி வந்த காலப்பகுதியில் தாம் கிரையுள்ளவில் உள்ள தமது இல்லத்திலேயே தான் தங்கியிருந்ததாக கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரித்து வரும் நாடாளுமன்ற குழுவில் நேற்று 11வது நாளாகவும் முன்னிலையாகியிருந்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். குழுவின் முன் சாட்சியமளித்த தேசபந்து தென்னகோன் வீட்டில் விளக்குகளை இயக்காமல் தனியாக வசித்து வந்ததாகவும் மின்சாரம் இல்லாததால் அதற்கு பதிலாக மெழுகுவர்த்திகளை பயன்படுத்தியதாகவும் கூறியுள்ளார். தவறான இடங்களில் போலீசார் தன்னை தேடி வந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாத்தறை வெலிகமவில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் அந்த குற்றச்சாட்டு அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 150 பேரிடம் 5 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தெஹிவளையை சேர்ந்த 37 வயதுடையவர். இந்த சந்தேக நபர் நேற்று மாலை கிர்லப்பனை போலீஸ் பிரிவில் கைது செய்யப்பட்டு கொம்பனி வீதி போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் குழு விசாரணை நடத்தி சந்தேக நபரை கைது செய்தது. சம்பவம் குறித்து கொம்பனி வீதி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனை கொழும்பு வழித்தடம் இலக்கும் 120 இயங்கும் தனியார் பேருந்துகள் இந்த சேவையில் இருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளது. வீதி பயணிகள் போக்குவரத்து
போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் முறையான நடைமுறைகளை பின்பற்றாமல் மில்லேவை ஹொரணை வழியாக கொழும்பு வரை புதிய பேருந்து சேவையை ஆரம்பிக்க முயற்சித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹொரணை கொழும்பு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜனக குணசிறி கூறுகையில், இதற்கு தீர்வு கிடைக்காவிட்டால் எதிர்காலத்தில் ஏனைய வழித்தடத்தையும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் இணைத்துக் கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையில் ஹொரணை கொழும்பு பாதையில் உள்ள நேர அட்டவணை பதிவாளர்கள் முறையாக கடமைகளை ஆற்றாததுடன் அநியாயமாகவும் சட்டவிரோதமாகவும் பணம் வசூலிக்க முயற்சிப்பதாகவும் அதற்கு உரிய தீர்வு வழங்குமாறு அவர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேயிவளை தேசிய மிருக காட்சி சாலையின் பெயரை பயன்படுத்தி போலீஸ் சமூக ஊடக கணக்கு ஒன்று தொடங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் மிருக காட்சி சாலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. தெஹிவள ஜூ இலங்கை தேசிய மிருக காட்சி சாலை என்ற போலி சமூக ஊடக கணக்கை பராமரித்து மிருக காட்சி சாலையின் நற்பெயரை தவறாக பயன்படுத்தி ஃபேஸ்புக் கணக்கு பயனர்களிடமிருந்து பணம் பெறுகின்றமை தொடர்பில் தெஹிவளை தேசிய மிருக காட்சி சாலைக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஃபேஸ்புக் கணக்குடன் தெஹிவளை மிருக காட்சி சாலைக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய மிருக காட்சி சாலை, தெஹிவளை மிருக காட்சி சாலையின் ஆண்டு நிறைவையொட்டி ஒரு சீட்டிலிப்பு நடத்த என்றும் சீட்டிலிப்பின் முடிவில் வெற்றியாளர்களுக்கு பல்வேறு பரிசில்கள் வழங்கப்படும் என்றும் கூறி பணம் பெறப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மிருக காட்சி சாலை தெரிவித்துள்ளது. அதன்படி மிகுந்த புகழ் பெற்றுள்ள தெஹிவளை தேசிய மிருக காட்சி சாலையின் நற்பெயரையும் நம்பகத்தன்மையையும் சேதப்படுத்தும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துமாறு மிருக காட்சி சாலையின் பணிப்பாளர் நாயகம் RC ராஜபக்ஷ கடிதம் மூலம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளார். ஜாலில் மனைவியை பிரிந்து வாழ்ந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். கீரிமலை வீதி நல்லிணக்கபுரம் பகுதியை சேர்ந்த 30 வயதுடைய சிறிமோகன் கஜேந்திரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், இவர் கடந்த 1.5 வருடங்களாக மனைவியை பிரிந்து வாழ்ந்துள்ளார். இவர் கடந்த 22ஆம் தேதி அதிகாலை மனைவியின் தந்தையின் வீட்டிற்கு சென்று தனக்குத்தானே மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துள்ளார். பின்னர் உறவினர்கள் அவரை மீட்டு தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் யாழில் தவறான முடிவெடுத்து இளம் குடும்ப ஒருவர் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். பண்டத்தரிப்பு சாந்தை பகுதியை சேர்ந்த 33 வயதுடைய முத்தன் பிரேம் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் 23ஆம் தேதி தனது வீட்டில் தூக்கில் தொங்கி உயிர் மாய்த்துள்ளார். பின்னர் உறவினர்கள் சடலத்தை மீட்டு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். சடலம் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் செய்யப்பட்டன. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். இதுடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.